ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு சண்டேவாக இருக்கிறதுனால நமக்கு நெக்ஸ்ட் வீக் தான் சண்டே கிளாஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி பேரண்ட்ஸ் குழந்தைகளை பக்கத்தில் வைத்து பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரி, ரோமர் 12:1-2 வசனங்கள். மைக்கு ரோமர் 12 புதிய ஏற்பாட்டில் ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனையா? நம்ம முழுமையாக டோட்டலாக சரண்டர் பண்ணுறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இதுக்கு நமக்கு மனம் என்ன வேண்டியது இருக்கு? புதிதாக வேண்டியது இருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னா இந்த உலக பிரகாரமாக நம்ம நடந்து கொள்ளாமல் எதன்படி நம்ம இருந்தால் நம்ம மனம் புதிதாகி தேவனுக்கு ஏற்றபடி நடக்கும். ஏன்னா நம்ம ரீசெண்டாக 2-3 வாரமாகவே விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு வந்தோம். அதுலேயும் குறிப்பாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து சில கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். சொல்கிறதுக்கு ஈஸி, ஆனால் செயல்படுத்துறது கஷ்டம்தான். ஏன்னா நடக்காத ஒன்று நடக்கும், அதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை, அதற்கான சோர்ஸும் இல்லை. அப்படிங்கும் போது அதை நம்புறது தான் விசுவாசம். அதுக்கு நம்மளால் முடியாதுன்னு சொல்லி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவனே நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற அவரை நோக்கி பொறுமையாக ஓட கடவோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ஆண்டவரை அறிஞ்சு இவ்வளோ தூரம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்திருக்கீங்கனாலே இந்த விசுவாசத்தை கொடுத்ததே அவர் தான். நம்மளாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அப்படியே நம்ம நாலேஜ்லேருந்து நம்ம ஆண்டவரை பிடிச்சி கரெக்டாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்மளும் உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆளை போல தான் அறியாமையிலையும் பாவத்திலையும் விலகி போய் கிடந்தோம். மேபி கிறிஸ்டியன் ஃபேமிலியிலே பிறந்து வளர்ந்துருந்தா கூட, நம்ம தலைமுறைகளாக இருந்தாலும் கூட, அவரை உண்மையாக இவர் தான் இந்த ரட்சகர், இவர் எனக்கு வேண்டும், இவர் இல்லாமல் வாழ்வே இல்லைங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கும் நமக்கு அவர் தான் விசுவாசத்தை கொடுக்குறார். அதுக்கு அவரை தான் என்ன கொடுக்குறாரு? அந்த அறிவை கொடுக்குறாரு இல்லையா? அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அதனால நான் கிறிஸ்தவத்தில் இருக்கேங்கிறது வேற. இல்லை, பர்சனலாக எனக்கே தெரியும், ஹீ இஸ் அவர் சேவியர், ஹீ இஸ் அவர் ரிடீமர், வித்தவுட் ஹிம் நோ லைஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் வர்றது தான் உண்மையான ஒரு விசுவாசமான வாழ்க்கை, ரட்சிப்பு. அதை அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு. அந்த கண்ணை நமக்கு அவர் தான் என்ன பண்ணுறாரு? திறந்து விடுறாரு. மேபி அவங்களாம் நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கலாம், அவங்களால நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுருக்கலாம். ஆனாலும் அந்த ஹார்ட்டில் அந்த உணர்வை கொடுக்கறது தேவன் தான், இல்லைன்னா நம்மளால முடியாது. அதே நேரத்தில் அவருக்காக கடைசி வரைக்கும் ஓடி இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கும் அவரே உதவி செய்கிறாரு. இன்றைக்கி கூட நம்மளா சர்ச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவன் தான் உங்களுக்கு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை மாற்றி உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லணும். கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ண போகிறவரும் அவர் தான். ஆனால் அவருடைய ஹெல்ப் என்றைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு ஃப்ரீ வில்லுங்க நம்ம கொடுத்துருக்கனால தான் சில நேரங்களில் அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரி நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. ஆனாலும் கடைசி நிமிஷத்தில் ஒரு கல்வனை ரட்சித்த தேவன் நம்மையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கு யாரையுமே விடுறதுக்கு மனசே கிடையாது. அதனால தான் அவர் வருகையை கூட அவர் என்ன பண்ணுறாரு? தாமதிக்கிறார். இப்போ வந்தால் யாருமே தேர மாட்டாங்க, ஒரு சிலர் தான் தேருவாங்க. இன்னும் அந்த பிள்ளை விட்டுறக்கூடாது, இந்த பிள்ளை விட்டுறக்கூடாது, அந்த ஆடு வரணுமே, இந்த ஆடு தொலைந்து போன ஆடு வரணுமேன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? தன் வருகையை கூட தாமதப்படுத்துகிறார் என்று சொல்லலாம். அப்போ நம்ம உண்மையிலேயே இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நம்ம பண்ணுறோமா? இப்படிப்பட்ட வகையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படிங்கிறத யோசிக்க வேணும். அதை தான் இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம சரண்டர் பண்ண போகிறோம். அது பாருங்க, சகோதரரே அப்படின்னா சகோதரிகள் எல்லாருக்கும் சேர்த்து தான். அப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 11வது ரோமர் அந்த அதிகாரத்தில் தேவனை பற்றி நிறைய பேசிட்டு வர்றாரு. அதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்படி சொல்லிட்டு தான் அடுத்து அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பவுல் ஆரம்பிக்கிறார் இல்லையா? என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாமே அவர் தான் படைத்தார், அவர் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறாரா இல்லையா? உலகத்தில் இவ்வளோ அநியாயம் நடக்குதே,
இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற மாதிரி கூட சில நேரங்கள் உலகத்தில் மனுஷங்க பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, கடவுளாக இருந்தால் ஏங்க அப்படி நடக்குது அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. உருவாக்கப்பட்ட எல்லாமே அவர் மூலமாக உருவாக்கப்பட்டது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அவராலே தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று யோவான் சொன்னார். அதைத்தான் இங்கே இவரும் சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் தான் டோட்டலா எல்லாத்துக்குமே எப்படி இருக்காரு? ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்காரு. எல்லாத்தையும் ஆண்டு கொள்றவரா இருக்காரு. இப்போ அவருக்கு முழுமையாக நம்மளை சரண்டர் பண்ணுறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். அப்போ இங்கே தான் போட்டிருக்கு, நீங்கள் உங்கள் குறிப்பாக ஏன் சரீரங்கள் போட்டிருக்குன்னா, நீங்கள் ஸ்பிரிட்டில் இப்போ ஆண்டவர் உள்ளே வந்துட்டதுனால நீங்கள் பரிசுத்தம் ஆகிட்டீங்க. அதனால தான் ஸ்பிரிட்டை பார்த்து தேவன் பேசுகிறாரு, என் பரிசுத்தமான ரூபவதியே, பிரியமானவளே. வெளியில் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும் சரீரத்தை பார்த்தா. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மூளைக்குள்ளே வர்ற தாட்ஸும், நம்ம யோசிக்கிற விதங்களும், நம்ம நடந்துக்கிற செயல்களும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய குறைகள் இருக்குது. இல்லைன்னு சொல்லவே முடியாது, யாராக இருந்தாலும் சொல்லவே முடியாது. அதனால தான் இயேசுட்ட நீர் உன்னமும் உத்தமமானவர் சொல்லும் போது, இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழும்போது அவங்கள்ட்ட பார்த்து சொல்கிறாரு, தேவனை தவிர வேறு யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, என்னைய பார்த்து நீயே சொல்கிறேன்னு மனிதனை இயேசுவே சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் போது நான் சொன்ன மாதிரி நம்ம என்னதான் கிழிச்சிட்டு போனாலும் ரோட்டில் போயிட்டு ஒரு 1/2 hour சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே அழுக்கு ஒட்டிடுது. அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நம்மளே வேணான்னு நினச்சா கூட அதுவாக பாவம், அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது நம்மளை இம்பேக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி ஒருத்தன் சுற்றிட்டு தான் இருக்கிறான். அவன் பேர் யார்? பீசஸ். எப்பயுமே அவன் கான்சியஸாக அதுக்காக பயந்துட்டே இருங்கன்னு சொல்லலை. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்கிற அந்த கான்சியஸில் இருக்க வேண்டியது அவசியம். நாங்களாக இருந்தாலும், போதிக்கிற நாங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசித்து கேட்டு நடக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த கான்சியஸில் இல்லாத இடங்களில் தான் நம்ம அடி வாங்குகிறோம். எங்கெங்கெல்லாம் நம்ம ஒரு சின்ன விஷயந்தான், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிட்றதா இருக்கட்டும், என்ன நம்ம அன்லிமிட்டடாக முதல்ல விட இப்போ கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தெரியுதே, நம்மளை ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எது இருந்தாலும் அது அவனுடைய ஒரு வகையில் சதி. கொஞ்ச நாள் என்ன ஆகும்? ஒபிசிட்டி வந்துடும். வரும்ல? இல்லைங்க எனக்கெல்லாம் வராது. எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்கனாலும் அப்புறம் எக்ஸ்ட்ரா சில நேரங்கள் நம்மளை அறியாமல் இப்போல்லாம் கொஞ்சம் நம்மளை பார்த்தாலே சோம்பேறித்தனமாக தெரியுதே அப்படின்னா அங்கே ஏதோ சில விஷயங்கள் அலோவ் பண்ணியிருக்கோம். பாவம்னோடனே நம்ம ஏதோ தண்ணி அடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுறது அதுதான் பாவம்னு நினச்சிட்டு இருக்கோம். சரீரத்தில் இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளை கெடுத்த தேவன்கிட்ட பிரிக்க செய்யும். சோம்பேறித்தனம், சிம்பிளாக ஒரு லேசினஸ். அப்புறம் இப்படி பார்த்துட்டே இருக்கோம். செல்ல முதல்லலாம் ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ என்னென்னு தெரியல, என்ன அறியாமலே செல்ஃபோனில் அதிகமாக டைம் போகுது. அந்த உணர்வு ஆவியானவர் கொடுப்பாரு, டைவர்ட் ஆக. அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் உண்மையிலே நம்ம என்ன நினைப்போன்னா, பாவம்னாலே நான்லாம் தண்ணி அடிக்கிறது இல்லைப்பா, நான்லாம் சிகரெட் குடிக்கிறது இல்லை, நான் அவங்கள பற்றி இது பண்ணலாம் பண்ணுறது இல்லை. ஆனால் நம்மள சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளை என்ன பண்ணிடுவான், அப்படியே அவன் சைடில் இழுத்து தேவன்கிட்டேருந்து பிரிக்க பார்ப்போம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பைபிள் படிக்க டைம் இருக்காது, ப்ரேயர் பண்ண கூட டைம் இருக்காது, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக. நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ பரலோகத்தில் தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கே எதிரி கிடையாது. இங்கே 24 மணி நேரத்தில் நான் ஏற்கனவே போன வெனஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வெனஸ்டே கேட்காதவங்க சிறப்பாராதனையில் கேளுங்க. வெனஸ்டே சர்வீஸ் நடக்குது, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள். வேறு எங்கேயும் வெனஸ்டேலாம் ஃபாரினில் நாங்கள் நடத்துறதில்ல, இதே ஊரில், இதே சென்னை பட்டணத்தில் முகப்பேரில் இதே சர்ச்சில் நடத்துகிறோம். தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக தான் சர்வீஸ் நடத்துகிறோம். சர்வீஸ்னால என்னன்னா, சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் சர்வீஸ் வைக்கிறது. நீங்கள் வாட்டில் நடத்துங்க அப்படி சொல்லி நம்ம வாட்டில் போயிட்டுருக்கோம். நாங்கள் சண்டே வர்றதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது அன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். வந்தவங்களுக்கு பிசாசை குறித்து அதனோட வல்லமைகள், அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த அதிகாரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் என்ன குறிப்பாக பேசணும் அப்படின்னா, இப்படி ஒரு சொல்லுங்கள். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் முதல்ல பிசாசுன்னு. ஏன்னா அவன் ஒருத்தன் உலகத்தில் இருக்கிறான், நம்ம பரலோகத்தில் இல்லை. எதுக்கு பேசணும்னா, ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அவன் அதுக்குள்ளே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை ஸ்பாயில் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு தான் பாம்பு ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம வாசலை திறந்து வச்சாதான் வீட்டுக்குள்ளே பாம்பு வரணும்னு கிடையாது.
நீங்கள் எல்லாத்தையும் பூட்டி வச்சுருந்தாலும் ஒரு சின்ன கேப்பில் அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல, எங்கே வழி. அதே நேரத்தில் திடீர்னு தப்பிச்சு போயிடுச்சுனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரம்லாம் பாம்பு பிடிக்கிறவனை கூப்பிடுவோம், எல்லா இடத்தையும் தூக்கி போட்டு பார்ப்பாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலையேங்க. அப்போ பயமாக இருக்கும், எங்கே போய் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியலையே, எந்த இடத்துல போச்சுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு. அப்படியாக பிசாசு உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன கேப் கிடைக்காதா, ஒரு சின்ன கிராக் விழுகாதா, அதன் வழியில் வந்து உங்களுக்கு எடுக்க வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரு? இதனால உங்களுக்கு அப்படி பயத்திலே இருங்கன்னு சொல்லலை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கான்சியஸாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கான்சியஸ் வேற, அதாவது எச்சரிக்கையாக இருப்பது வேற, பயப்படுறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இப்போ ஹெல்மெட் போட்டுட்டு போகிறோம், அது எதை குறிக்குது? நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒழுங்காக ரோட்டில் போனாலும் தண்ணி அடிச்சுட்டு வர்றவன், இந்த இப்போ ரீசெண்டாக ஆந்திராவில் நடந்த ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கல்ல பஸ்ஸில், நாங்களாம் பார்க்குறதே கிடையாதுங்க. என்னாச்சு, அவங்க வார்டில் நல்லா தூங்கிட்டு போகிறாங்க, பஸ்ஸோட பஸ்ஸாக போச்சு. முன்னாடியாவது ஃப்ளைட்டில் மொத்தமாக போனதை பார்த்தோம், ட்ரெயினில் போகிறத பார்த்தோம், இப்போ பஸ்ஸே கூட நம்பி போக முடியல. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இதுக்கெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? பஸ்ஸில் ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் அப்படியே ஏறிட்டு போகிறீங்கல்லன்னு. அதுக்காகவே உங்களுக்கு சில பாடங்கள் பார்த்தியா, நம்பி ஏறக்கூட ஜோம் பண்ணிட்டு ஒழுங்காக பஸ்ஸில் ஏறு, ஒழுங்காக எதுனாலும் பண்ணு அப்படிங்கிறதுக்காகவே. பாருங்கள், அவங்க வார்டில் போயிட்டுருக்கான். என்னைக்கு ஒருத்தன் குடிகாரன், அவன் குடித்த அந்த விஷயத்தில் அவன் ஒரு 2 வீலரில் மிட் நைட்டில் தண்ணி அடிச்சுட்டு டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு அடியில் கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டா, அதுக்கு அடியில் புள்ள போய் மொத்தமாக வெடிச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது கரெக்டாக பெட்ரோல் டேங்கில் வெடிச்சிருச்சு, உள்ளே நிறைய ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, அந்த பேட்டரி சேர்ந்து வெடிச்சதுனால பஸ்ஸே பார்த்திங்கன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய பஸ்ஸே. அப்போ உள்ளே இருக்கிறவங்களோட நிலைமை யோசிச்சுப்பேன். இத்தனைக்கும் அது க்ளோஸ் பண்ணதுனால திறக்க முடியாமல் அப்படியே உயிரோடே கருகி அத்தனை பேரும் இறந்துருக்காங்க. அப்படியா அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறீங்க. இதுக்கு தான் கொஞ்சம் நியூஸை பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ தான் நம்ம கடவுள் எவ்வளோ கிருபையாக வச்சுருக்காரு. ஏன்னா யாரும் பஸ்ஸில் ஏறும்போது இத்தனை பேரும் டிக்கெட்டை கரெக்டாக புக் பண்ணி நம்மலாம் போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி யாரும் புக் பண்ண மாட்டாங்க. டிரைவர் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாரு. பாரு, எங்கேயோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தவன் கரெக்டாக அந்த நேரத்தில் உள்ளே வந்து. எல்லாத்துலேயுமே என்ன தேவைப்படுது? கிருபை. இன்றைக்கி நம்ம கரெக்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டோன்னு இல்லை, ஆப்போசிட்டில் வர்றவன் இது மாதிரி எத்தனையோ பேர் வருவான். உட தெரியாதவன் கண்ணு தெரியாதவன் கூட வந்துட்டுருக்கான். நம்ம கரெக்டாக வீடு வந்து சேரோன்னா கர்த்தருடைய கிருபை. இது ஜஸ்ட் ரோட்டில் மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையே அப்படி சொல்கிறேன். நான் கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கேன், நான் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த மோசமான உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கான்சியஸ் இருக்க வேண்டியது இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கான்சியஸ் தான் வேணுங்கிறக்காக தான் சொல்கிறோம். பயத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லலை. ஆனால் நான் தேவனோட பிள்ளை, எனக்கு இந்த மாதிரி தேவன் தெய்வீக பாதுகாப்பை கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி நம்ம அதை அறிக்கை செய்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது அங்கே ஃபுல் ப்ரொடெக்ஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஒருவேளை பிசாசனோட பிளான்ஸாக இருந்தாலும் அது தவிடுபடி ஆகும். ஆண்டவர் ஏற்கனவே உங்களை காப்பாற்ற தான் ரெடி பண்ணுறாரு. ஆனால் நம்மளே போய் தெரியாமல் இந்த கான்சியஸ் இல்லாமல் நம்ம போய் பிசாசனுடைய பொய்யான விஷயத்தில் நம்பி மாட்டிக்கிறக்கூடாது. அதுக்காக தான் இந்த கான்சியஸ் எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல அதான் சொல்கிறாரு, இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு எங்கே ஈஸியாக டெம்ப் பண்ணுறான். ஏவாளை எங்கே டெம்ப் பண்ணி அந்த பாவத்தை செய்ய வச்சான்? கண்ணு பார்க்குது. இந்த பழத்தை ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறாரு? சாப்பிடாத. ஆனால் பிசாசு வந்து அதை பார்த்து என்ன சொல்கிறான்? இங்கே பார், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழம், ருசிக்கும், நல்லா ருசியாக இருக்கும் போல தெரியுது, இதை கூட உன்னை சாப்பிட வேணான்னு சொன்னார். ஐயோ பாவம், இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை சாப்பிட்ட ஒருவேளை நீ கடவுளை போல மாறிடுவியோ, அதனால தான் இப்படி சொல்லிட்டாரோ, அப்படியா ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லி இப்போ என்ன பொய்யனும் அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். யாரு அவன்? ஒரு நாள் உங்கள்கிட்ட உண்மையை பேசுறது கிடையாது. யாரு? அப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையே என்னம்மா எப்படி இருக்க அப்படி சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணிடணும்? காட் பிளஸ் யூ, போயிட்டு வா, உனக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, நீ யார் என் பேச்சை கேட்குறதுக்கு, நான் யார் உன் பேச்சை கேட்குறதுக்கு கட் அவுட் பண்ணிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா ஏதோ பாவம் பேசுகிறாங்க, என்னம்மா எப்படி இருக்கேன்னு நல்ல வார்த்தை தானே கேட்டாங்க. அன்பு தேவன் சொல்லியிருக்காரு இல்லையா, அன்பு முக்கியம் அப்படி சொல்லிட்டு சரி அது பிசாசுன்னு கூட தெரியாமல் நம்ம அன்பு செலுத்துகிற அளவுக்கு அவ்வளோ பரிசுத்தவான்களாக நம்ம இருக்கிறோம். அந்த அளவு பேசி கடைசியில் என்ன சொல்கிறாங்க? அது ஒரு நாளில் நடந்த சம்பவம் இல்லை. எது? பிசாசு பேச்சை கேட்டது. ஏவாளுக்கும் பிசாசுக்கும் நிறைய நாள் ஒரு என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப், ஒரு கான்வர்சேஷன் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா எடுத்தோடனே நம்ம சாப்பிட்றியா இல்லையான்னு மிரட்டி இருந்தால் நமக்கு ஒரு பயம் வந்துடும், இவன் ஏதோ நம்மளை கெடுக்க பார்க்குறான். அதனால தான் அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படி போட்டு கன்னிங் ஃபெலோன்னு போட்டு. கன்னிங் ஃபெலோனா இப்போ ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய்
ஒரு திருடனாக இருந்தால் கூட உடனே வா என் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்ல மாட்டான். பாப்பா வரியா, உனக்கு சாக்லேட் வாங்கி தரட்டுமா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டுமா, உங்கள் அப்பா அங்கே தான் இருக்காரு பாப்பா, உன்னை கூப்பிட்டு வர சொன்னார், இப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ அதுவும் சரி சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, ஐஸ்கிரீம்லாம், நமக்கு அப்படி தான் வஞ்சிக்கிறது. அதான் கன்னிங் சொல்கிறது. இப்படி தான் பிசாசும் உங்கள்கிட்ட வந்து வேலை செய்வான். ஒரு நாளும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து உங்களை வந்து பயமுடுத்தி கேட்குறியா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை பணிய வைக்க மாட்டான். ஏன்னா நம்ம உஷாராயிருவோம்னு அவனுக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம நம்பி யாரை விட்டுருவோம்? ஏவாள் மாதிரி தேவனை விட்டுருவோம். அப்படி நடந்தது தான். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அதான் சரீரத்தினால அப்போ ஏவாள் பார்க்குறா, அந்த கண் வழியாக பழத்தை பார்க்குறா, அவளுக்கு நாக்குக்குள்ளே சாப்பிட்டா நல்லா இருக்கும் போலையே அந்த ருசி, அந்த டெம்ப்ட் அதை ஏற்படுத்துகிறான். ஒரு இப்படி மாறிடுவோமோ அந்த அறிவு இப்படி எல்லாம் யோசிக்குது, இச்சிக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுது? அவளை பாவம் செய்ய வைக்குது. பாவம்னா என்ன? தேவன் சொல்கிறத கேட்காம போகிறது தான் பாவம். பழத்தை சாப்பிட்டது பாவம் அப்படின்னு இல்லை, அவர் எதை செய்யாதேன்னு சொல்கிறாரோ அதை அப்படியே நான் கீழ்ப்படியாமல் செய்கிறது தான் பாவம். பிசாசு பேச்சை கேட்குறது தான் பாவம். நம்ம நிறைய நேரம் டெஃபினேஷனே இது பண்ணி வச்சுருக்கோம். நான்லாம் அவ்வளோ பெரிய பாவிலாம் கிடையாதுங்க, நான்லாம் அப்படி கிடையாதுங்க, அவன்லாம் மோசமான பாவி, அவன்லாம் எவ்வளோ மோசமாக அது கொலை பண்ணியிருக்கான், அது பண்ணியிருக்கான், இது பண்ணியிருக்கான் அப்படின்னு. நம்ம எத்தனை இடங்களில் தேவனோட பேச்சை கேட்காம போகிறோம். அதனால தான் ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து ஊர்த்திக்கிட்டே இருப்பார். இப்போ தேவனோட ரத்தத்தினால என்ன பண்ண, உன்னை பரிசுத்தம் பண்ண, ஒப்புக்கொடு, அர்ப்பணி. இன்னும் எந்தெந்த ஏரியாலலாம் சில நேரங்கள் நல்லா சில ஏரியாவில் ஆரம்பத்துலலாம் சரண்டர் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் என்னன்னாலும் சரி நான் ஜெபம் பண்ணாமல் தூங்க போகிறதில்ல, என்னன்னாலும் சரி நான் பைபிள் படிக்காமல் இருக்க போகிறதில்ல, ஒரு வாரம் கூட நான் சர்ச்சை கட் பண்ண போகிறதில்ல. அதுலேயும் முக்கியமாக நியூ இயர் டைம்லலாம் ரெசல்யூஷன் எடுப்பீங்க. இனிமேல் பாரு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊழியெல்லாம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சுவிசேஷன் சொல்லலான்னு நினச்சிட்ருக்கேன், இனிமேல் பாரு இப்படி, இனிமேல் பாரு அப்படின்லாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரும், கடைசி இப்போ அக்டோபர் முடிய போதா, இன்னும் 2 மாதம் தான் இருக்கா, ஐயோ என்ன எழுதி வச்சேனே தெரியல, ரெசல்யூஷன் அந்த டைரி எடுங்க வேமா அப்படின்னு பார்த்தானா நாங்களாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எங்கேயோ அவ்வளோ மிஸ் பண்ணிடுறோம். அதுக்கு தான் அப்பப்போ ஆண்டவரே எங்கேயோ வண்டி இழுத்துட்டு போதெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து கட்டி மூக்கநாங்கயர் போட்டு கட்டி கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைன்னா அது வாட்டில் போயிடும். அதுக்கு தான் ஒரு மெய்ப்பர் நமக்கு இருக்கிறார். நம்ம அறிவற்ற ஆடுகள் தான், அப்படியே பராக்க பார்த்துட்டு அங்கே போய் குழியில் போய் விழுந்துருவோன்னு தெரியும். அதுக்கு தான் அவர் மெய்ப்பராக இருக்கிறார். அங்கே போகாத, அப்படியே போனாலும் கோலும் தடியும் வச்சு தேய்ச்சி எதிரி அடித்து நம்மளை கரெக்ட் பண்ணி நான் சொல்கிறத மாத்திரம் கேட்டுப்போ. அப்படி தான் ஏனோக்கு செஞ்சான். ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான்? தேவனோடே சஞ்சரித்தான். அதை தான் சொல்கிறேன், அவரோடே வாழ்கிற வாழ்க்கை. நோவா தேவனோடே சஞ்சரித்தார், அப்படியே தேவன் சொன்னதே செய்தார். போன வாரம் தான் உங்களுக்கு காமிச்சேன். அப்படியே, எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே செஞ்சான். இந்த அப்படியே செய்யறதுக்கு தான் டோட்டல் சரண்டர் தேவை. நான் போன வாரமே உங்களுக்கு காமிச்சேன் அது எவ்வளோ ரிஸ்க்கு. ஒரு போட்டை கட்ட சொல்லிட்டாரு, கட்ட சொன்னால் மழையே இல்லாத நேரத்தில் மழை வரும்னு சொல்கிறாரு. அது அப்படியே செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டம். நீங்களா இருந்தாலும் நோவா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, அட்லீஸ்ட் கனவுலையாவது எனக்கு மழை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காமிங்களேன், உண்மையில என்ன நடக்கணும்னு எனக்கு காமிங்களேன். என்னால் எப்படி ஒன்றுமே பார்க்காததை நம்பி நான் செய்ய முடியும். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையோட மேலான இடத்துல நம்மளை வச்சிருக்காரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, மறிச்சிட்டாரு, உயிர்த்துட்டு அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்துட்டாரு. இப்போ எல்லா ப்ராசஸும் ஈஸி தான், ஆனாலும் நம்மளால பெரிய அளவுக்கு அவர் சொன்னதை செய்ய முடியல. இப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி ஆயிடுச்சுன்னா, இப்படி நடந்துருச்சுன்னா, அப்படி நடந்துருச்சுன்னா, சில நேரங்கள் என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னா, மரியாதை அதே மாதிரி சொன்னாங்க பாருங்க, இப்படி வார்த்தையின்படியே ஆக கடவுது. நம்ம ஆமேன் மட்டும் எல்லாரும் நல்லா சொல்லிடுறோம். ஆமேன் என்ன தெரியுமா? ஆமேன் என்ன? அமேன் 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 சொன்னேன்னா அப்படியே ஆகட்டும். வாய் மட்டும் தான் சொல்லுது, வாழ்க்கையில அப்படி இல்லை. சில அவமானங்கள் தேவனுக்காக மரியாதைலாம் கன்னியா இருக்கும் போது கன்சீவ் ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயமா சொசைட்டியில்? எங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் சொசைட்டியில், அது இந்தியாவிலலாம் சுத்தமாக கண்டுக்கிற மாட்டாங்கங்க. எப்படினாலும் இருந்துக்கிறலாம், ஜாலி அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்குமா? நம்ம 2025 இப்படி யோசிக்கிறீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? இப்போயே ஹோஸ்டான ஒரு கல்ச்சர், இந்த கல்ச்சர்லேயே உங்களுக்கு புரியுது தப்பு, ஐயோ ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். ஆனால் தேவனுக்காக சில விஷயங்களை விட வேண்டியது இருக்கும், அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கும், சகிக்க வேண்டியது இருக்கும். நோவாவை எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, இவருக்கு
முழுசா மெண்டல் ஆயிடுச்சு. மழைன்னு ஒன்று இல்லை, மழைன்னு வரப்போகுதுன்னு போட்டை கட்டிட்டு உட்காந்துருக்காரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க போட்டிருக்கா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே கஷ்டம். அவ்வளோ பெரிய போட்டு நீங்கள் போய் எத்தனை பேர் படித்து பார்த்தீங்கன்னு தெரியல. போன வாரமே சொன்னேன், போய் படிங்க. அதில் நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும், உயரம் எப்படி இருக்கணும், எந்த மரத்தில் செய்யணும், ஒவ்வொரு போர்ஷனும் எப்படி இருக்கணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பார். எது பார்க்காத ஒன்றுக்கு நீங்கள் உட்காந்து செஞ்சிட்டு இருக்கணும். இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நம்ம கொஞ்சம் லூஸ் ஆகிட்டோமோ, நம்ம போகிற போக்கு சரியில்லையே, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஏன்னா அவனும் ஒரு நம்மளை போல ஒரு மனுஷன்தான். நீங்களா இருந்தானா என்னை விட்டுருங்க ஆண்டவரே, வேற ஆளை பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நான் வந்துடுறேன், வேற எதுக்கு என்னெல்லாம் கூப்பிட்றாரு. இதுவே பிளெஸ்ஸிங்ஸ் வேணுமா, ஆமேன் அப்படி ஆகட்டும். ஏதாவது கொஞ்சம் விடணுமா, சகிக்கணுமா, அங்கே பரவாயில்ல, என்னை ஆண்டவர் புரிஞ்சுப்பார், என்னை ஆண்டவரே புரிஞ்சுப்பார். என் வேதனை அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை அவருக்கு தெரியும், அதனால் பரவாயில்ல. அதனால் அப்படி விட்டுட்டு போனால் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் கழுத்தில் கத்தி வச்சு செய்யின்னு சொல்ல மாட்டார். ஆனால் இன்றைக்கி நான் உட்காந்து 2025 நோவா பற்றி பேசிகிட்டு இருக்கேன், மரியாதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அவங்க பிளெஸ்ஸிங்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். உங்களை பற்றி எல்லாம் பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ பெரிய காரியங்கள் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் போல் ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு மிஞ்சி போனால் ஒரு சின்ன ஆசீர்வாதத்தில் இருந்துட்டு போகலாம். ஆனால் பரலோகத்துக்கு போன பிறகு தான் தெரியும், நான் ஒரு பெரிய ராஜா வாழ்க்கையை வளர்ந்துருக்கலாமே, இந்த சாதாரண அற்ப மனிதர்களுடைய பேச்சுக்காக நான் நினச்சிட்டு விட்டுட்டேனே, இவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான்னு நினச்சிட்டுலாம் நான் பேசாமல் இருந்துட்டேன், நான் தேவனெல்லாம் பார்த்துருக்கணும், எனக்காக உயிரை கொடுத்தவர் அவர் தானே அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பி. எத்தனை பேர் புரியுது? உங்களுக்காக உயிரை கொடுத்தவர் அவர் தானே இல்லையா? இல்லை உங்கள் அம்மா கொடுத்தாங்களா, இல்லை உங்கள் அப்பா கொடுத்தாரா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க கொடுத்தாங்களா, இல்லை உங்கள் பிள்ளை யாரும் கொடுக்க போகிறாங்களா? யார் ஒன்றும் பண்ண போகிறது? உங்கள்கிட்ட இத்தனையும் எதுவும் வேல்யூ இல்லை, ஒஸ்ட்டுன்னு தெரிந்தால் எல்லாம் கலட்டிட்டு ஓடி தான் செய்வாங்க. நீங்கள் ஒஸ்ட்டாக இருந்த அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய் கிடந்து பிசாசின் பேச்சை கேட்டுட்டு இருக்கும் போதே உங்களை நேசித்து உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை நம்புறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? அவருக்காக எதையும் செய்கிறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? நம்ம ஐயோ அவங்க இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், அவங்க நினைப்பாங்க. ஆனால் அதுதான் வாக்கிங் வித் காட். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு நீ டோட்டலாக உடனே சரண்டர் பண்ணணும். எல்லாத்துலேயும் நான் போன தடவை காமிச்சேன், நீங்கள் உங்களுக்கே சொந்தம் இல்லை. நீங்கள் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். நீங்கள் என்னைக்கு அவருக்கு உங்களை அர்ப்பணிச்சிங்களோ உங்களை விலைக்கிரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்கள் வாங்கப்பட்டுட்டீங்க. இப்போ ஒரு பொருளை நீங்கள் ஒரு சாரியை விலைக்குறையும் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் கடைக்காரன் இது எனக்கு நான் சும்மா நேற்று கொடுத்தேங்க வாங்கிக்கிறேன்னு சொல்ல விடுவீங்களா? ஏன்னா காசு கொடுத்துருக்கேன்டா, 100 ரூபாய்னாலும் நான் கொடுத்துருக்கேன் சொல்வீங்களா இல்லையா? தேவன் விடவே மாட்டார். ஏன்னா அவர் உயிரையே விலைக்கிறையும் கொடுத்து உங்களை என்னை மீட்டு இருக்கிறாரு. அப்போ அது பாட் பண்ணிட்டாருன்னா அது யாருக்கு சொந்தம்? இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறது? நீங்கள் என்ன பிளான் போடுறது? பக்கத்தில் கேளுங்க. நீங்கள் உங்களுக்கே சொந்தம் இல்லை, ஏன் உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க? நீங்கள் அவருக்கு சொந்தம், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. தயவுசெய்து ஆண்டவரே அடுத்த வாரம் நான் இப்படிலாம் நினச்சிருக்கேன், இதான் நெக்ஸ்ட் 2026 பிளான்னு, கொஞ்சம் ஏதாவது பார்த்து செஞ்சுருங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னும் உலக தோற்றத்திற்கு முன்பே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஜஸ்ட்டு சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டுன்னு மாத்திரம் சொல்லுங்கள். அதுதான் டோட்டல் சரண்டர். அது எப்பயுமே நீங்கள் நினைக்கிறத விட பெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அப்போ அவர் கூட அதனால தான் என்றைக்குமே பொறுத்திருந்து அவர் கரத்துலேருந்து வாங்குறவன் புத்திசாலி. ஏன்? அவர் கரம் பெரிய கரம், அள்ளி கொடுத்தாருன்னா அவர் லெவலில் இருக்கும். இல்லை ஆண்டவரே இந்த அப்பா கொடுக்குறாரு, அம்மா கொடுக்குறாங்க, சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்த உலகம் என்னை இப்படி சொல்லுது, அந்த காரெல்லாம் சும்மா இவ்வளோதான், அந்த லெவலுக்கு வாங்கினாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். தேவன் வந்து யாரையும் அதனால் வெறுக்க மாட்டார். என் பேச்சை கேட்கல போ பரவாயில்ல அப்படி சொல்லி உங்களை வெறுக்க மாட்டார். பட் அதனுடைய விளைவுகளை நம்ம தானே அனுபவிக்க போகிறோம். அதுக்கடுத்து அவர் கையிலேருந்து வாங்கினவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவன் உனக்கெல்லாம் அப்படி நடக்குது, நமக்கெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லக்கூடாது. தேவன் கரத்துலேருந்து வாங்கினா அவ்வளோ ஆசீர்வாதம் யாருக்குரியது? அப்போ எது புத்திசாலி தான்? நான் ஏற்கனவே ஒரு கதைலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு சின்ன பிள்ளை வந்து இந்த மாதிரி குட்டி பிள்ளை கடைக்கு போச்சான். கடைக்கு போகும்போது சாக்லேட் எடுக்குதுங்க, நீ எடுத்துக்கோ பாப்பா,
நம்ம ஊர்லலாம் பெட்டி கடையில் டப்பா டப்பாவாக சாக்லேட் வச்சுருப்பாங்கல்ல, இப்போ எப்படி தெரியல, இருக்கும் இந்த மாதிரி கடை. நீ எடுத்துக்கோ பாப்பா. இல்லை அங்கிள் நீங்களே எடுத்து கொடுங்க. ஆக்சுவலாக எவ்வளோ நாள் எடுத்துக்கோ பாப்பா. இல்லை அங்கிள் நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அங்கிள் உள்ள கையை விட்டு இப்படி எடுத்தாருன்னா அவர் கைக்கு ஒரு 15 சாக்லேட்டாவது தேரும். நம்ம கையை விட்டு நோண்டுனா அட்லீஸ்ட் 2 தான் வரும். என்ன பாப்பா நம்ம மேலே மரியாதை அப்படின்னு. பாப்பா நல்ல விவரமான பாப்பாவை. அங்கிள் எவ்வளோ நாள் எடுத்துக்கோன்ட்டார், நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அங்கிள் உங்கள் கை நிறையா. அது கையை பார்க்குது. தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது என்று வசனங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம கூட பாட்டு பாட முடியும், கரத்தின் வல்லமை செய்து முடிக்கும்னு. இந்த கரத்தில் பாருங்க, தாவீது சொல்றாரு, அவருடைய விரல்களின் கிரியையில் தான் அந்த வானமேவான். இந்த கரத்தில் ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ்னுடைய இப்படி இப்படி அப்படி ஒரு டிராயிங் அப்படி போட்டு விடுறாரு, அப்படி இப்படி பண்ணுறது, அதுதான் அந்த வானமா, அதனுடைய படைப்புகளாம். தாவீது சொல்றார் இப்படி இப்படி ஃபிங்கர்ஸ், ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ். அப்போ யோசிச்சு பார்த்தேன், ஃபிங்கர்ஸ்லேயே இப்படி காட்டுறாருன்னா அப்போ இந்த கரம், அந்த கரத்தில் தான் உள்ளங்கையில் உங்களை என்னை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. நம்ம உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே நீ நினைக்கிறீங்களா, இறங்கும் இறங்கும் தேவனே இறங்கும், இதுக்கு மேலே என்னம்மா இறங்குறது, நீ தான் தயவுசெய்து கொஞ்சம் இறங்கி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற. இத்தனை பேருக்கு புரியுது. அதனால தான் நிறைய நேரம் நினைப்பேன், இந்த மெசேஜ் கேட்காம வர்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜெபத்தில் ஃபுல்லாக இறங்கும் இறங்கணும். வாழ்க்கையே அழுமுஞ்சி வாழ்க்கையாக தான் இருக்குது அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது. ஏன்னா தேவனை பார்த்துட்டு இறங்கும் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் அவங்க சொன்னாங்க, ஏன்னா பாவமும் சாவும் தடையாக இருந்துச்சு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் தூரம் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் ஆதாமும் எவ்வளோ தப்பு பண்ணும் போது ஏதேன் தோட்டத்துக்கு தேடி போனவர் யாரு? எல்லாரும் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கீங்கல்ல? ஆதாமே எங்கே இருக்கிறேன்னு யார் போனா? இதுவே நீங்கள் நாம் ஒரு சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைக்கே சொல்கிறீங்க, நான் வருவேன் இந்த வேலையெல்லாம் செஞ்சு வைக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியுது, கோவம் வருமா வராதா? கரெக்டாக செஞ்சுட்டேல்ல, நினச்சேன் உன்னையெல்லாம் பத்ததுக்கு அப்படி சொல்லி 4 போடாவது போட்டு, சிலர்லாம் ரொம்ப கோவம் வந்து ஓவராக தான் செஞ்சுருந்தானா வீட்டை விட்டு கொஞ்சம் நேரம் வெளியாவது அனுப்பி என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் தேவன் எல்லாமே தெரிஞ்சவர், அவருக்கு எதிர்காலம் தெரியும். அப்படி இருந்தும் ஆதாமே எங்கே இருக்கிற அப்படின்னு வர்றாரு. அதாங்க அவருடைய அன்பு. அக்கா நீ எவ்வளோ நாள் பாவம் செய்யணும் இல்லை, நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி விடுறதுக்கு என்னுடைய அன்பு மாறாமல் இருக்குங்கிறக்காக சொல்கிறாரு. ஆக இந்த தேவனை மிஸ் பண்ண யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆக இந்த தேவனுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணால் யாருக்கு லாபம்? ஒரு டாட் கூட நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அவருக்கு டோட்டலாக சரண்டர் பண்ணது 100% உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ். 100% பிளெஸ்ஸிங்ஸ் வேணுமா? 100% சரண்டர். ஒரு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 100% பிளெஸ்ஸிங்ஸ்க்கு 100% சரண்டர். எத்தனை பேர் சரண்டர் பண்ணுறீங்க? ஆமே. நீங்கள் வரண்டா வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறீங்களா? வரண்டா வரைக்கும் தான் உட்காந்துருப்பாங்க. விபிஎஸ்ல அடிக்கடி ஸ்கிட்டெல்லாம் போடுவோம் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் இயர் போட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு காரில் ஏற்றி, ஆண்டவரே நீங்கள் தான் அந்த காரே வாங்கி கொடுத்தீங்க, ஃப்ரெண்டில் உட்காருங்க ஆண்டவரே, நீங்கள் தான் அப்படி உட்காரணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு போவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வருவாங்க. டேய் மச்சான் கார்லாம் வாங்கியிருக்க போல அப்படி சொல்லிட்டு, ஆமாம் நாங்களும் வரோண்டா, கொஞ்சம் அங்கே இறக்கி விட்டுருடா. இல்லைடா பின்னாடி 3 பேர் தான், 4 பேர் இருக்கோண்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட், ஃப்ரெண்டில் கொஞ்சம் உட்காந்துருக்காருல, கொஞ்சம் ஓரமாக தள்ளி உட்காந்துக்கட்டுமா? என்ன ஜீசஸ் கொஞ்சம் சரிப்பா பாவது அப்படி சொல்லி உள்ளே ஏற்றுப்பார். அதுக்கடுத்து என்ன ஆகும்? கொஞ்சம் ஜீசஸ் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு பாதி சீட்டில் அப்படி உட்காந்துருப்பான். அப்புறம் தள்ளிக்கிட்டே போவான், ஜீசஸும் தள்ளிக்கிட்டே போவார். ஏன்னா இவன் கண்டுக்கிறாமல் இருக்கிறான். யார்? ஓனர். அவன் லைஃப் இல்லையா? இவன் தேவனுக்கு இடம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கான். அதுக்கடுத்து கேர்ள்ஸ்லாம் வருவாங்க. அப்படி பார்த்துட்டு, கார் வாங்கியிருக்கீங்களா? ஓ அந்த பார்க்கில் எங்களை இறக்கி விட முடியுமா? ஆல்ரெடி இங்கே இன்னும் கொஞ்சம் இடமே இல்லை அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டில் ஒருத்தனை இறக்கி விடுங்க, ஃப்ரெண்டில் ஜீசஸ் அவர் எதனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவாருங்க உங்களுக்காக. யார்? அவர் ரொம்ப நல்லவருங்க, உங்களுக்கு உயிரே கொடுத்தவர், ஒரு சீட்டை விட்டு கொடுக்க மாட்டாராங்க. சரிங்க அப்படின்னு. ஜீசஸ் சரிப்பா, அட்லீஸ்ட் நான் பின்னாடியாக உட்காந்துக்கட்டுமா? கொஞ்சம் சரி பின்னாடியாக உட்காந்துக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு அந்த 3 இருக்கிற பேரோட சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவார். கேர்ள்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டில் ஏற்றிட்டு போனால் தான் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்கும்போது கடைசியில் ஜீசஸ் அப்படின்னு டிக்கியில் போய் உட்காந்துக்கிறாப்பா. கடைசியில் இப்படியே போய் என்ன ஆகும்? இறக்கி விட்டுருவாங்க. கடைசியில் என்ன ஆகும்? அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு நாள் கீழே கிடந்து ஐயோ ஆண்டவரே சொல்லும் போது அப்போ கூட இயேசு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார்.
எதுக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு விபிஎஸ்சில் சொல்லி கொடுக்குறோன்னா, உன் வாழ்க்கையில் என்றைக்கும் ஆண்டவருக்கு ப்ரியாரிட்டி கொடு, எதுக்குனாலும் அவரை விடக்கூடாது. டோட்டலாக உன் வாழ்க்கை யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். அதே நேரத்தில் அவர் அன்பு மாறப்போறல. ஆனால் அந்த வலி வேதனை தேவையா? கீழே விழுகும் போது யாருக்கு வலிச்சிருக்கும்? உருளும் போது பிறக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகும்போது யாருக்கு வலிச்சிருக்கும்? அது தேவை. அப்புறம் என்ன ஆகுறது? கடவுள் கை விட்டுட்டாருங்க, கடவுள் ஏன் தான் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோம் அதுக்கு தான் டோட்டல் சரண்டர், டோட்டல் சரண்டர், டோட்டல் சரண்டர்னு சொல்கிறது. என்னானாலும் என் வாழ்க்கையில முழுமையாக யாருக்கு மாத்திரம்தான் இடம்? அவர் தான் சொல்லணும். ஒருவேளை அவனை ஏற்ற வேண்டான்னு சொல்கிறது கூட அவர் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம். அவருக்கு தான் முடிவு எடுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கேன். அதுதான் நீங்கள் ஆண்டவர்னு அவர் சொல்கிறதுக்கான அடையாளம். யூ ஆர் மை லார்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர். ஆண்டவர்னா உங்களை ஆளுகிறதற்கு அவர் இருக்கிறார். அப்போ அவர் ஆளணும்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும். ஜட்ஜிலலாம் எஸ் மை லார்ட் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற தீர்ப்பை தான் அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். உள்ள தூக்கி போடுனாலும் அவர் தான் சொல்லணும், ரிலீஸ் பண்ணனாலும் அவர் தான் சொல்லணும். அதான் இப்போ லார்ட் லார்ட் லான்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய ராஜாக்களெல்லாம் லார்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவர் லார்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்டு. எத்தனை பேர் லார்டாக வச்சுருக்கீங்க? நீங்கள் தான் உட்காந்து உங்கள் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதுக்கு தான் டோட்டல் சரண்டர். அப்போ இங்கே சொல்லியிருக்கு, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? ஜீவ பலி. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் என்ன பண்றேன்? உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றேன். யார் சொல்றா? பவுல் சொல்றார். இதுதான் என்ன ஆராதனை? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இது ரொம்ப கஷ்டம். வாசிக்கும் போது நீங்க ஈஸியா வாசிச்சிடலாம். ஆனா அந்த உலக பிரகாரமா நீங்க வாழாம இருக்க அப்படிங்கிறது, ஆனா அதுதான் வாக் வித் காட். அதுதான் சஞ்சரிக்கிறது அவரோட. அப்படி இருக்கிறவன் தான் ஏனோக்கு மாதிரி ஸ்கிப் பண்ண முடியும் எதை? மரணத்தை. அப்படி இருக்கிறவன் தான் குடும்பமாக காப்பாற்றப்பட முடியும். ஆனால் அவனை பார்க்குறவங்களாம் என்ன தான் சொல்லுவாங்கன்னா, இது பைத்தியம். ஏன்னா நீங்கள் எப்படி போட்டுட்ருக்கீங்க? வேறு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியலனா அப்போ இந்த உலகம் உங்களை எப்படி தான் பார்க்கும்? டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்கும். அப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒருவேளை நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்களா? நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களை டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் என்னது உருப்பட போகுது, இது போகிற போக்கே சரியில்லைன்றாங்களா? நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். பரவாயில்லையே, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க, அப்படி பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சுறீங்களே, அப்படி இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்கள் உலகத்துக்கு ஒத்த சூப்பராக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு சொல்கிறது புரியுது. இந்த உலகம் உங்களை வித்தியாசமாக பார்த்தா நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க ஆண்டவருடைய காரியத்தில்னு அர்த்தம். ஏன்னா அந்த உலகத்துக்கு அது புரியாது. அதனால தான் அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அது ப்ளீஸ் பண்ணலைன்னா தான் அதிசயம். தேவனை ப்ளீஸ் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ இங்கே போட்டிருக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். இதுக்கு தான் அறிவு வேணும். என்ன 3 விஷயம். என்னது? தேவனுக்கு எது நல்லது, தேவனுக்கு எது பிரியம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன. இந்த 3ஐயும் தெரிஞ்சு வாழ்கிறது தான் கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆண்டவரே இது உமக்கு பிரியமா கேட்டு கேட்டு எத்தனை பேர் செய்கிறீங்க? அதுதான் டோட்டல் சரண்டர். ஆண்டவரே நான் இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன், இதில் உங்கள் சித்தம் இருக்கா? உங்களுக்கு இது பிரியமா? இது உங்கள் பார்வையில் நன்மையாக படுதா? இல்லைன்னா எனக்கு வேண்டாம். உலகத்தில் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம், அது எவ்வளோ வேல்யூவாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம். அதுதான் உண்மையான புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் டோட்டல் சரண்டர். அங்கே பாருங்க, பரிபூர்ணமான சித்தம். சும்மா சித்தம் அல்ல. என்ன சித்தம்? இன்னதென்று பகுத்து அறிய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. உங்களுக்காக அழகா இப்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அப்படி தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இவனே இப்போ வரைக்கும் நான் ஏனோ தானமாக வாழ்ந்துட்டேன், ஆனால் இப்படி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையினால எவ்வளோ % பிளெஸ்ஸிங்? 100% உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வர்றதுக்காக தான் இன்றைக்கி தேவன் உங்களை இப்படி சரண்டர் பண்ண சொல்கிறேன். உங்கள் மனதில் 1000 விஷயங்கள் ஓடிட்டுருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட 3 கேள்வி கேளுங்க. இது உங்கள் பிரியமா? செகண்ட், உங்களுக்கு சித்தமா, பரிபூர்ண சித்தமா? இன்னொன்று, உங்களுக்கு இது நல்லதா படுதா? இத்தனை 3 கொஸ்டின். இத்தனை பேர் கேட்க போகிறீங்க இனிமேலேருந்து. ஏன் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீ கேட்கலாம். ஈவன் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க,
இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆனீங்கன்னா அந்தளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வர போகிறேன், இந்த ட்ரெஸ் போடலாம். ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸ் போக போகிறேன், இந்த லெவலுக்கு கூட நீங்கள் போகலாம், நான் அந்தளவுக்கு பேசிகிட்டு தான் இருக்கும். ஈவன் இன்னைக்கு இந்த குழம்பு வைக்கலாமா, அவர் சூப்பராக சொல்லுவார். ஒருவேளை சரியா குழம்பு வரலையா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். அட்டவரே கொஞ்சம் இயேசுவின் ரத்தம் இதில் ப்ளஸ் பண்ணுறேன்னு திடீர்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு இன்னைக்கு அப்படின்பாங்க. அதில் இருக்கிற குறைகள்லாம் நிறைவேற்றிடுவார். இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம பெருசாக இப்படி லாஸ் பண்ணுறதுனால யாருக்கு லாஸ்? நமக்கு லாஸ். ஒவ்வொரு விஷயனாலும் உமக்கு பிரியமா, உமக்கு இது நல்லதா படுதா, உம்முடைய பரிபூர்ண சித்தமா, இந்த 3 இருந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்கிறதான் டோட்டல் சரண்டர். இப்போ எல்லாரும் அப்படி சரண்டர் பண்ணலாமா?